இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல வந்து வெடிக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை, காதல், கண்ணீர், கிசுகிசு எல்லாமே வந்து ரெடியா வந்து இருக்குது. ஆனா சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து சர்க்குலேட் ஆகுற இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. அது என்னன்னா, இந்த வீட்ல இருந்து அதிரடியா ஒரு காம்படிட்டர் வந்து வெளியேற போறாங்களாம். ஸோ அது யாரா இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிக் பாஸே இல்ல, அடல்ட் பிக் பாஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்தது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எரிச்சல் வந்து இருக்காங்க. டிஆர்பி ரேட்டிங்ல எடுத்தீங்கனாலுமே இப்போ வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்போ பிக் பாஸ் டீம் வந்து எடுத்துக்கிற அதிரடியான முடிவு தான் ஃபுல் கேமையை வந்து திருப்ப போகுது. வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னை சிட்டியில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த சீசன் வந்து பார்க்குறவங்க இப்போ பேசுகிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பற்றி தான். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வித்தியாசமாக தான் வந்து போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேன்ஸ் வந்து இப்போ அடடா இது என்னடா நடக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஷாக்கிங்காக வந்து இருக்கு. இப்போ பிக் பாஸ் சீசன் 4th வீக் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆக்டர் விஜய் சேதுபதி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே டிஆர்பி ரேட்டிங்ல மேஜர் செட் பேக் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமே என்ன பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர்ஸோட மோசமான ஆக்டிவிட்டிஸ், அதே மாதிரி முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்னால தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து யாரெல்லாம் வந்து வெளியேற போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து லீக் இருக்கு. லாஸ்ட் சீசன்ல சண்டை, சமாதானம், லவ் ட்ரையாங்கிள் எல்லாமே ஒரு அளவுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த 9th சீசன்ல பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ், அடல்ட் டாக்ஸ், மோசமான கமெண்ட்ஸ்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு வந்து போயிருக்கு. சோ லாஸ்ட் சீசன் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் அடல்ட் கண்டென்ட்க்கு வந்து ஃபேமஸா மாறி இருக்குது அப்படின்றது 10 men and 10 womenோட டோட்டலா 20 காம்படிட்டர்ஸோட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வேண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்து போனாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா வந்து பேசிட்டு இருக்கிறது, நெருக்கமா நடந்துக்கிறது மாதிரி சீன்ஸ் 24 மணி நேரம் வந்து லைவ்ல வந்து வருது. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, திவாகரோட பாடி லாங்குவேஜ், எஃப்ஜேயோட பாடி ஷேமிங் ரிலேட்டடான டாக், கொஞ்சம் பேர் வந்து காமிக்கிற அவதூறு நிலை, நெருக்கம், இது எல்லாமே வந்து லைவ் கேமரால 24 மணி நேரம் வந்து போயிட்டே தான் வந்து இருக்கு. அதனால தான் நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு பிக் பாஸே கிடையாது, அடல்ட் பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றதுக்கு வந்து மெயின் காரணம் இவங்க நடந்துக்கிற விதம் தான். ஸோ எல்லாமே இந்த சீசன்ல வந்து அடல்ட் கண்டென்ட் ஸ்டாம்ப் பண்ண மாதிரி தான் வந்து இருக்குது. அடல்ட் கண்டென்ட் தேவையில்லாத சீன் இதுல தான் வந்து சிக்கி போயிருக்குது இந்த சீசன். விஜய் சேதுபதி மாதிரி ஒருத்தர் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு கூட டிஆர்பி ஸ்கோர் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இந்த ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, எப்ப அந்த 4 நல்ல பர்சன் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 3 வீக்ஸ் வந்து 3 எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஓட்டோட அடிப்படையில் தான் வந்து பிரவீன் காந்தி, அப்சரா, ஆதிரை இவங்களை வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. விஜய் நந்தினி மட்டும் ஃபர்ஸ்ட் வீக் வந்து தனிப்பட்ட காரணத்தினால அவங்க பிக் பாஸ் ஷோல இருந்து விலகிட்டாங்க. இந்த வாரம் 4th எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. காம்படிட்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கண்டென்ட்காக மட்டுமே வந்து உள்ள இருக்கிறனால ப்ராப்பர் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இல்லாம வந்து இருக்குது அப்படின்ட்டு வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வார எலிமினேஷன் லிஸ்ட்ல நம்மளே வந்து நினைச்சு பார்க்க முடியாத கொஞ்சம் பேர் தான் வந்து கடைசி லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. அகோரி கலை, அரோரா, கமருதீன், பார்வதி, கானா வினோத் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இதுல ரொம்ப கம்மியா இருக்கிற ஓட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அகோரி கலை, அரோரா, கமருதீன் இவங்க வந்து லாஸ்ட் 3 பிளேஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர்ல அரோரா அப்படி இல்லைன்னா அகோரி கலை வெளியேறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் டிஆர்பி ரேட்டிங்ல வந்து டிராஸ்டிக் ஓவர் கம் வந்து மேனேஜ் பண்ண முடியாம பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் அதிரடியா முடிவெடுத்திருக்காங்க. இந்த வாரம் 4 வைல்டு கார்டு காம்படிட்டர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து போக போறாங்க. புதுசா வர காம்படிட்டர்ஸ் வரனால அந்த வீட்டில் நிலவர 18+ கண்டனர்களை மாத்தி ஒரு ஹெல்த்தி காம்படிட்டிவ் என்வரன்மெண்டா வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கு. வெளியே போகிற காம்படிட்டர்ஸுமே சரி, உள்ள வர போற வைல்டு கார்டுலயும் சரி, இந்த டல் அடிச்ச சீசன் வந்து சூடு பிடிக்க வைப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வாரம் 4 வைல்டு கார்டு காம்படிட்டர்ஸ் வந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ள வர போகிற இந்த 4 பேர் அடல்ட் டென்ஷனை மாத்தி ஹெல்த்தி காம்படிட்டர் வந்து ஆட வைப்பாங்களா, இல்ல இந்த சீசன் இன்னும் வித்தியாசமா வந்து இருக்க போகுதா அப்படின்னு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள நிலைமை என்னன்னு தெரியுமா? எல்லாருமே சினிமா சான்ஸ், லைக்ஸ், இன்ஸ்டா போஸ்ட் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி ஷோக்கு வந்துட்டு ரியாலிட்டியே மறந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா, நம்ம பிக் பாஸ் எங்க போச்சு, இதுல மனசுக்கு வர கண்டென்ட் எங்க அப்படின்னு வந்து கேட்கற அளவுக்கு வந்திருக்கு. அடுத்த வாரம் கண்ணீர் பிளஸ் அதிர்ச்சி பிளஸ் திருப்பம் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வாரம் எவிக்ஷன் வந்து அனௌன்ஸ் ஆகும் போதே கொஞ்சம் பேர் வந்து ஷாக் ஆக போறாங்க. வீட்டுக்குள்ளேயே நான் தான் வந்து வெளியே போகணும், நீ போகாத அப்படின்னு அழுது பேசுற சண்டை, புரியாமலே வந்து நடக்கிற டிராமா, இதெல்லாமே அடுத்த எபிசோட்ல வந்து கலக்க போகுது. அதுலயும் விஜய் சேதுபதி கேமரா பத்தி என்ன சொல்ல போறாருன்னா, காம்படிட்டர்ஸ் வந்து சண்டை போடலாம், ஆனா மரியாதை வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு லைன் தான் வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு. கடைசியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும், இந்த வாரம் அரோரா வந்து வெளியேறுவாரா, இல்ல அகோரி கலை வந்து ஷாக் ஆக போறாங்களா, இல்ல வைல்டு கார்டுனால வீட்டுக்குள்ள நார்மல் நிலைமைக்கு வந்து மாறுமா, இதெல்லாமே அடுத்த 2 நாள்ல வெளியில வர போகிற உண்மை. இந்த வாரம் தான் பிக் பாஸ் 9க்கு வந்து உயிர் வரணும், இல்லனா இது டிஆர்பிக்கு அவளோட இருந்த மரணம் தான் சொல்லணும். இந்த வீக் எவிக்ஷன்ல நடக்க போற திரும்ப என்னவா இருக்கும் அப்படின்றத அதை பார்க்காம விட்டுதா பெரிய மிஸ்டேக். அடுத்த வீடியோல அந்த வைல்டு கார்டு காம்படிட்டர் யாருன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்து சண்டைகள் வந்து தீயா வந்து வெடிக்க போகுது. வெளியேற போற காம்படிட்டர்ஸோட பேரை கேட்ட உடனே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதுவும் வைல்டு கார்டு வந்தா கேம் வந்து ஃபுல் ரிவர்ஸ் ஆக போற மாதிரி தான் வந்து இருக்கு. அரோரா வெளியேற போறாங்களா இல்ல அகோரி கலையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வைல்டு கார்டு வரனால வீட்ல வந்து சமநிலை வந்து ஃபுல்லா வந்து மாறுமா, அடல்ட் பிக் பாஸ் 9 எகைன் டிஆர்பி லிஸ்ட்ல வந்து மேல வருமா, இதுக்கான ஆன்சர் தெரியணும்னா இந்த வார எபிசோட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கணக்குப்படி யார் வெளியேறுவாங்க அப்படின்றது. சோ அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாற போகிற ரகசிய திருப்பம் என்னன்றது.